அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 3ஆம் பிரகாரத்தில் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமியும் அம்பாலும் கோவிலின் 3ஆம் பிரகாரம் கொடிமரத்தின் முன்பாக எழுந்தருளி மாலை மாற்றும் வைபவம், சுவாமியும் அம்பாலும் எதிரெதிரே நின்று பூப்பந்து விளையாடும் நிகழ்வும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமான அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர நட்சத்திரத்தில் அருணாச்சலேஸ்வரருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். இந்த நிலையில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்று பின்னர் நேற்று பங்குனி உத்திர நட்சத்திரத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு கோவிலின் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள பெரிய நாயக்கர் மற்றும் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் 3ஆம் பிரகாரத்தில் கொடிமரம் முன்பாக எழுந்தருளி சாமியும் அம்பாலும் எதிரெதிரே நின்று மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. மேலும் பூப்பந்து போட்டு விளையாடும் நிகழ்வும் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் 3ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் பெரிய நாயக்கரும் அம்பாலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அப்போது கலசம் வைக்கப்பட்டு சிறப்பு யாகம் வளர்த்து சுவாமிக்கு பூநூல் அணிவிக்கப்பட்டு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் காப்பு கட்டப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு தீபாராதனை நடைபெற்றது. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் திருக்கல்யாண வைபவம் முடிந்து ராஜகோபுரம் அருகே 16ஆம் கால் மண்டபத்தில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். தற்போது 7ஆம் பிரகாரம் 4 மாட வீதியில் சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் சுவாமி வாகனம் இல்லாமல் மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இன்று இரவு கீழ் நாத்தூரில் மறு உண்ணல் மண்டகப்படி நிகழ்வு நடைபெற உள்ளது. நாளை அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நலங்கு உற்சவம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் திருக்கல்யாண மண்டபத்தில் ஓமம் மற்றும் இரவு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். இறுதியாக தாமரை பழத்தில் பாலிகை விடுதல் நிகழ்ச்சியும், தாமரைக்குளம் ராஜா மண்டபத்தில் சுவாமியும் அம்பாலும் எழுந்தருளி சிறப்பு அபிஷேகமும், பின்னர் குமர கோவிலில் மண்டபடியும் நடைபெறும். தொடர்ந்து காமாட்சி அம்மன் கோவில் தெருவில் வீதி உலாவும் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.